என்ன உங்க வீட்டு மருமகளா ஏத்துக்கணும். நீங்க தான் பெரிய மனசு பண்ணி உங்க வீட்டு பிள்ளையோட என்ன சேர்த்து வைக்கணும் சார். ப்ளீஸ் சார். ஏய், நான் ஒண்ணும் என்னையும் ஒரு மாதிரியா பாக்குறேன். என்னம்மா சொல்ற? எனக்கு இருக்கிறது 2 பிள்ளைங்க. அவங்க 2 பேருக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு. இதோ என் மருமகள் 2 பேரும் இங்கே தான் நிற்கிறாங்க. நீ யாரோட ஒன்று சேர்த்து வைக்க சொல்ற? இந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் உங்க புள்ள மாதிரி தானே சார். நான் உங்களை தான் மலை மாதிரி நம்பி வந்திருக்கேன். தயவு செஞ்சு என்ன கை விட்டுறாதீங்க சார். எப்படியாச்சு உங்க வீட்டு பிள்ளையோட சேர்த்து வச்சிருங்க சார். எனக்கு தலையே சுத்துற மாதிரி இருக்கு. சொல்றத கொஞ்சம் தெளிவா சொல்லுமா. யார் நீ? எங்கிருந்து வர? யாரோட ஒன்ன சேர்த்து வைக்க சொல்ற? அப்படி சேர்த்து வைக்கிற அளவுக்கு உங்களுக்குள்ள என்ன நடந்துச்சு? எல்லாத்தையும் கொஞ்சம் நிறுத்தி நிதானமா சொல்லு. ஏமா, அப்பா தான் கேக்குறாருல, ஏன்பா அழுதுகிட்டு நிக்கிற? அப்பா கேக்குற கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லு. நடேசா, அந்த பொண்ணை எதுவும் அதட்டாத. அவளே ரொம்ப பயந்து போய் வந்திருக்கா. நீ சொல்லுமா, யாரோட ஒண்ணு சேர்த்து வைக்க சொல்ற? சொல்லுமா, இங்க யாரை பார்த்தும் பயப்படாத. நீ சொல்றது சத்தியம்னா என்ன சொல்ல வந்தியோ அதை தைரியமா சொல்லு. உன் பக்கம் நியாயம் இருந்தா கண்டிப்பா உன் பக்கம் நான் நிப்பேன். சொல்லுமா, யாரோட ஒண்ணு சேர்த்து வைக்கணும்? யார் ஒண்ணு கைவிட்டு வந்தது? உங்க தங்கச்சி புள்ள சண்முகம்.